அண்மை செய்தி. தவிக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக சென்று அந்த தேர்தல் பணிமனையை பார்வையிட்டிருக்கிறார். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தேர்தல் பணிகள் குறித்து கடைசி கட்ட காலம் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய பணிகள் சூழல் எப்படி இருக்கிறது, கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்று ஒவ்வொரு நிர்வாகியாக அவர்களை அழைத்து அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சில வீடுகளுக்கு சென்றும் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார். வீடு வீடாக சென்று விஜய் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டு நாளை அதற்கான அனுமதியானது கோரப்பட்டிருக்கிறது. நாளை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க திட்டமிட்டு அதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்றே விஜய் பெரம்பூர் சென்று வந்திருக்கிறார். பெரம்பூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பணிமனைக்கு சென்று வந்திருக்கிறார். அந்த தேர்தல் பணிமனை சிறப்பாக விஜய்க்கென்று தனியாக குளிரூட்டப்பட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் வரை அந்த தேர்தல் பணிமனைக்கு விஜய் செல்லாமல் இருந்தார். இந்நிலையில் தான் இன்று திடீரென தேர்தல் பணிமனைக்கு புறப்பட்டு சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் இந்த கட்சி பணிகள் குறித்து தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் பணிமனை வாசலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை கோலமிட்டு இந்த பெண் நிர்வாகிகளுடன் கோலமிட்டிருக்கிறார். நேற்று இந்த கோரிக்கையை விஜய் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது வைத்திருந்தார். ஒவ்வொருவரும் விசில் சின்னத்தை தங்களுடைய வீட்டு வாசலில் கோலமிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கேற்ப விஜயே தமிழக வெற்றிக் கழகத்தின் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிமனையில் கோலமிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.